கேட்க அடிச்சு சத்தம் குளறியெல்லாம் கேட்குறேன். இதில் வந்து அப்பாவை அரெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல மல்லாவி துணுக்கா இந்த ஏரியாவுக்கு இது ஒரு பெரிய சம்பந்தப்பட்ட ஆக்கள் இயக்கத்தில் இணைஞ்சாக்கண்ட தாய் தப்பன் அப்படி நிறைய பேர் விசாரணை கொண்டு அதே முகாம் தான் இந்த இடம். இதுல எங்களுடைய அப்பாவும் ஒரு ஆள் அவரே மிஞ்ச கொண்டு வந்து இந்த ஆமி கேம்பில் வந்து சந்திச்சு கேட்க அவரை விசாரணைக்கு வந்து இயக்கம் வெளிப்படையா தான் செய்யறாரு. இயக்கம் ஆமி மாதிரி மரமுகமா கொண்டு சாக்கொள்ளாது வேணுமெண்டா குற்றம் செய்தவன போஸ்ல கட்டி சுட்டு போட்டு போறதான் இயக்கம் தினவே ஒரு குழு வந்து இங்க புதகுழி என்று சொல்லினோம். ஒரு வீடியோ ஒன்று போட்டுருக்கோம். எங்களை மிரட்டணும்ன்ற இந்த அவ எந்த அரசியல் கட்சியோடயும் இருக்கலாம் இல்ல யாருக்கும் எடுபடியாகவும் இருக்கலாம். அதை பற்றி எங்களுக்கு மதமும் கூட கண்டு எங்க கிடக்குது எங்களுக்கு தெரியாம என்ன வந்தது. கடைசியா வட்டுவாராலாம் வந்துறாங்க. எல்லா ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி எத்தனையோ ஷாவை பார்த்துட்டு தான் வந்துறாங்க. புதுசா எங்களுக்கு ஒரு தான் ஷாவை போயிட்டு ஷாவையை காட்டிடலாம். அது அவாக்கு தெரியாமல் இருக்கலாம். யாழ்ப்பாணத்துல இருந்து வடக்கு கிழக்கு எங்கள் நிலம் புது யுகம் பரவிடும் 8 திக்கும் அடக்கு முறைகளை உடைத்திடுவோம் அநீதிக்கு எதிராய் குரல் கொடுப்போம். புது யுகம் எவருக்கும் பணியாது புது யுகம் தமிழரின் ஊடகம் புது யுகம் தமிழர் தேசிய ஊடகம் இனி புது யுகம் எழுதிடும் புதிய யுகம். புதுயுகம் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் நிற்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய துணுக்காய் வதை முகாம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் நிற்கிறோம். உண்மையிலே இது வத முகாமா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் பின்னர் ஒரு காலத்தில் இது நெற்களஞ்சியமாகவும் முன்னர் அது ஒரு நெல் ஆலையாகவும் அதற்கு முன்னர் உண்மையிலேயே இது ஒரு வதை முகாமாகத்தான் இருந்திருக்கிறது. அதை நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். எப்படி என்ன மாதிரி யாரால இங்க வதை முகாமாக செயற்படுத்தப்பட்டது என்ற தகவல்களை நீங்கள் கண்டுகொள்ளலாம். உண்மையில இதை சொல்லுவார்கள், பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்ல வேணும் என்று சொல்லி ஒரு பழமொழி ஒன்று இருக்கு. நிறைய படித்ததாக மெத்த படித்ததாக சட்டம் பேசக்கூடிய ஒரு சிலர் வந்து கதைச்ச கதைகள் இன்றைக்கு இந்த மண்ணில் நடந்த எங்கட கைவிரலே எங்கட கண்ணை குத்தின மாதிரி சும்மா கிடந்த சங்க ஊதிக்கடுத்த ஆண்டி என்ற மாதிரி புலிகளின் மேல பழி போடுவதற்காக வந்து தொடங்கிய இந்த விவகாரம் இன்றைக்கு பேசுபொருளாக மாறி உண்மை என்னென்று வெளிவரப்போது பல ஆண்டுகள் கழித்து. உண்மையிலேயே இந்த இடம் ஒரு வத முகாம்தான். ஆனா இது அதாவது கால்நடைகள் வந்து தங்கி போற ஒரு இடமாக இருக்குது. ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னர் எப்படி இருந்த என்று இந்த ஊர் மக்களை சொல்லுகிறார்கள். கேளுங்கள். எங்களிடம் இது துணுக்காய் பிரதேசம். இங்க வனமுகாம் இருக்குன்னு சொல்லி இங்க வந்து 2 பேர் எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தோன்னு இருக்கணும். இங்க எந்த விதமான இயக்கத்தின் கேம்பும் எதுவுமே இருக்கல. இந்தியன் கேம்பும் இலங்கை ஸ்ரீலங்காண்ட கேம்பும் தான் கிடந்த. நீங்க இங்க கிண்டி எடுக்கணும்டா ஸ்ரீலங்காண்ட பொடியத்தான் இங்க கிண்டி எடுக்கணும். எங்கண்ட இயக்கத்தின் பொடி ஒன்றுமே இருக்காதுங்க. இயக்கம் இங்க பாவம் இதே வச்சிருக்கல கேம்பே இல்லை. இயக்கத்தின கேம்பு இங்க இல்ல. இல்லப்ப வந்தவே சொல்லி நம்ம என்னன்னு சொன்ன வந்து சொல்லவே இங்க விடுதலை புலிகளுடைய சித்திரவதா முகாம் இருந்தாண்டு இந்த இடத்துல விடுதலை புலிகளுடைய முகாம் இருந்ததா? இங்க விடுதலை புலிகளின் முகாம் இங்க இருக்க இல்ல. எந்த காலத்திலயும் இருக்கல. இயக்கம் வெளிப்படையா தான் செய்யறாரு. இயக்கம் ஆமி மாதிரி மரமுகமா கொண்டு சாக்கொள்ளாது வேணுமெண்டா குற்றம் செய்தவன போஸ்ல கட்டி சுட்டு போட்டு போறதான் இயக்கம் தினவே. இங்க மரமுகமா செய்யறதுக்கு இயக்கம் கடைசி வரையும் ஒரு நாளும் எங்களுக்கு தெரியாம செய்யல. நாங்கள் அந்த காலத்துல இருந்து இருக்கு. இந்த இடத்துல விடுதலை புலிகளின் கேம்பு இருக்க இல்ல. இருந்தது இந்தியன் ஆமியில கேம்பும் ஸ்ரீலங்காவின் கேம்பும் இருந்தது. இந்த இடத்தை பாத்தீங்கன்னா தெரியும். எல்லா இடமும் கொங்கிரீட் போடப்பட்டிருக்கு. ஏனென்று கேட்டால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உழைச்சி சாப்பிட்ற எல்லாருக்குமே தெரியும், நெல்லை வந்து காய வைக்கிறதுக்குரிய தளமாக இந்த நெற்களஞ்சிய சாலைகளை புலிகள் மாற்றி அமைத்திருந்தார்கள். அதன் ஒரு பகுதியைத்தான் நீங்கள் இப்போ காண்றது. ஆனால் இவர்கள் புலிகளின் மேல் புரளி கிளப்பி புலிகளின் புதைகுழி என்று புரளி கிளப்பியதால் இப்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது இந்த காணியினுடைய இந்த வளாகத்தினுடைய பழைய கொடூரங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த இடத்துல நடந்த கொடூரங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. புலம்பெயர்ந்து வசிக்கக்கூடிய புலி எதிர்ப்பு அணியினருடைய முதல கண்ணீருக்கு இந்த மக்களை பதில் சொல்கிறார்கள். பாருங்கள். நாங்கள் இந்த துணுக்காயில வந்து 57 வருஷம் 57 வருஷத்துக்கு இங்கே நாங்கள் இருந்தோண்டே இருக்கிறோம். சின்ன வயதுல அவங்க இருந்தோண்டிருக்கோம். இப்படி அப்படி ஒரு இயக்கத்தின் முகாம் ஒன்றும் இந்த இதுல இல்லை. ஆனா இங்க வந்து வத முகாம் இருக்காண்டெல்லாம் சொல்லினோம். ஆனா இந்தியன் ஆமி இருந்தது
86ல இருந்து 89 வரையும் இருந்தது. 89 கார்த்திகை மாதம் மட்டும் இருந்தது. இல்ல மார்கழி தான் வலிக்கிட்டு போனான். மார்கழி வலிக்கிட்டு போனான். பேருந்தும் இடம்பெயர்ந்து 92 93ல சனம் வந்து யாழ்ப்பாண சனம் முழுக்க அதுக்குள்ளான்னு இருந்தது. அந்த இதுக்குள்ளான் இருந்தது. இப்ப வதமும் அவங்கடாக்கான சொன்ன இடத்துலான் இருந்தது. பேருந்து சனம் இடம்பெயர்ந்து இப்படி ஒன்றா யாழ்ப்பாண சனம் வந்து பேருந்து மிஞ்ச இருந்து எல்லாம் கிண்ணச்சியான இடம்பெயர்ந்து கந்தபுரம் கிண்ணச்சியான இடம்பெயர்ந்து போய் அப்படியே போனோடனே ஸ்ரீலங்கா ராணுவம் தான் பேருந்து வந்ததில் அப்படி இருந்தார். துணுக்கா புல்லா அப்படியே ஏச்சியோஸ் இந்த புல்லா பழைய ஏச்சியோஸ் புது ஏச்சியோஸ் இப்படியே துணுக்கா மணியாட்ட வீடு எல்லாம் புல்லா துணுக்கா அந்த இலங்கை ராணுவம் தான் இருந்தது. நாங்கள் முழுடியேட்ட ராணுவம் தான் இருக்குது. அப்ப அதுக்குள்ள மதமாம் கிடக்கண்ட எங்க கிடக்குது எங்களை தெரியாம என்ன வந்தது இல்ல எப்பாவது அங்க இயக்கம் இருந்திருக்கு அவர் கொஞ்ச நாளாவது இல்ல இயக்கம் இது இல்ல அப்படி இருக்கல. அங்க அந்த இடத்துல கேம்ப் அடிச்சிருந்தது யாரு? இந்திய ராணுவம் தான் 88ல இருந்து 89 கார்த்திகை மாரளி மட்டும் இருந்த மாரளி தாண்டி போனது. ஏன்னு சொல்லி பாப்போம். கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி எந்த பொடிக்கல் புறாக்குது. நான் 41 செய்யறேன். 41 யோசிச்சுப்பேன். 41 தான் இந்திய வழிகிட்டு போறான். இங்க இருந்து போறான். என்ன மூத்த புள்ளியல் புறாக்கா இந்திய வழிகிட்டு போறான். மாரளி மாதம் வழிகிட்டு போறான். அதுக்கு பிறகு அந்த இடம் எப்படி இருந்தது? என்ன அந்த இடம் பேருந்து 90 91 92 சனம் வந்துருதுலானே யாழ்ப்பாண ஜனம் இடம்பெயர்ந்து வந்துருதுலானே இடம்பெயர்ந்து வந்து அது ஏரியா முழுக்க ஜனம் தான் இருந்தது. பள்ளிக்கூடம் எல்லாம் கட்டி இருந்தா அதுல பள்ளிக்கூடம் கொட்டில எல்லாம் போட்டு பள்ளிக்கூடம் நடந்தது. கிரவுண்ட்ஸ் பாருங்க. அதுல அந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் விளையாடம் தான் இப்ப புதுசா கிரவுண்ட்ஸ் ஆகுனா அதுல வீட்டு திட்டம் வந்திருக்கு. பேக்கரி இருந்தது. அதுகிட்ட பேக்கரியும் இருந்தது. இப்ப என்ன நோக்கத்துக்காக இப்படி ஒருத்தர் வந்து இப்படி சொல்லி நம்ம நீங்க நினைக்கிறீங்க? ஏதோ திசை மாத்துறதுக்காண்டி சம்மனை போதா ஒளியு மற்ற முள்ளி வாய்க்காலதுகளை சில திசை திருப்புறதுக்காண்டி என்னென்னு கேட்டால் அது தாங்கள் செய்த திசை திருப்புறதுக்காண்டி சில விளையாத இந்த வைக்கலாம். அப்படி முகாமும் கிடைக்கல ஒரு தரப்பிலும் அதுல இருக்கு. நான் வந்து துணுக்காயில இப்போ 70ஆம் ஆண்டு இங்கே வந்தேன். நான் வந்து இருந்தேனாங்க. இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே இயக்கம் வந்து எங்களுக்கு இந்தியன் ஆர்மி வந்து ஜிபிஎஸ் வைலஸில் குடிக்கொண்டிருந்தவைய பேர்ந்து நாங்கள் இடம்பெயர்ந்தெல்லாம் போக பேர்ந்து இராணுவம் வந்துருந்தது. ராணுவம் வந்து எங்களை வீடெல்லாம் உடைச்சி இதண்டி ராணுவம் இந்த இலங்கை ராணுவம் தான் வந்து எங்களை வீடெல்லாம் நான் வீடு இருக்குமான்ட்டு வந்து பார்க்க வீடெல்லாம் உடைச்சு இதண்டிட்டாங்க. நாங்கள் வந்து வேந்து இந்த இதில் இருந்தோம். நாங்கள் எல்லாரும் இதில் இருந்து வேந்து சகரம் தந்தாங்க. அதில் வீடு போட்டு இருந்து இப்படியே இருக்கிறோம். ஆனால் இங்கே இயக்கம் குடிக்கொண்டு இருக்க இல்லை. இயக்கம் குடிக்கொண்டு நாங்கள்டா காணையில் இதால் வந்து இருந்து போவாங்க. நாங்கள் அவங்கள காணவே இல்லை. இயக்கத்தை நாங்க காணாலும் காண இல்லை. இயக்கத்தை நாங்க அதுல குடிக்கொண்டு இருக்குது. இங்க இயக்கம் வந்திருக்கும். இயக்கம் வந்திருக்க வேண்டாம். ராணுவம் அப்ப ராணுவம் இயக்கம் கலவனா இருந்தா தான் இருந்திருக்கு. அதுக்குள்ள அந்த நேரம் இந்திய ராணுவம் தான் இருந்திருக்கு. இந்திய ராணுவம் தான் இருந்தது. நீங்கள் இடம்பெயர்ந்து போயிட்டு 2009ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து துணுக்கா வீடுகள் சகலதும் இலங்கை ராணுவம் தான் இருந்த எல்லாத்தையும் தானே அந்த மக்களை கொண்டு ஊச்சி போட்டு அதுக்குள்ள தாட்டுக்கிறாங்க தெரியும். இப்ப உறுதியா அதை சொல்லி நம்மண்டா அப்படித்தானே இருக்கணும். 53 வருஷம் இஞ்ச அந்த 57 வருஷம் நான் இஞ்ச வந்து என்ன அறிஞ்ச காலத்துல 7 வருஷத்தை விடுங்க. அப்ப 50 வருஷம் நான் விரிவறிஞ்ச தெரிஞ்ச காலம் தானே. ஒரு 50 எஞ்சாண்டு இருக்கிறோம். அப்படி நாங்கள் அறியாம இல்லை. அப்படி கேட்க அப்படி வந்தன்றதான் உங்களோட கேள்வி. ஆனா அவை சொல்லிக் கொண்டிருக்கிறவன் என்றால் இது விடுதலை புலிகள்லாம் செய்தது சொல்லிக் கொண்டிருக்கணும். இதை ஏன் அவை திட்டமிட்டு தொடர்ந்து இப்படி சொல்லிக் கொண்டு இது 2வது தடவை இங்க வந்திருக்கணும். ஒன்றுமே இல்ல தானே. எங்களை இதுக்குள்ள இருந்தவளு புறவேலை இந்த நாட்டையை விட்டவளு புறவேலையா இஞ்ச உதவுளிகடா கண்டால் அந்த சம்மனை உதவுளி தாங்கள் செய்யறத வெளிப்படுறதான்னுதான் நான் இங்க வந்து இதை போல போடி நம்ம இஞ்சடா இருக்குதாண்டா காட்டுறேன் பிள்ளைகளை காட்டுறேன் ஒரு முடிவும் இல்லை.
புள்ளிகளும் எத்தனை புள்ளிகளை தண்டவங்க கொண்டு போனது கொண்டு கையால கொண்டு போனதே இல்லைன்னு தானே சொல்றாங்க. இந்திய ராணுவம் தான் இங்க இருந்தது. மற்றும்படி இப்ப 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 ஒரு குழு வந்து இங்க புதகுழி என்று சொல்லினோம். ஆனா இயக்கம் இருக்க இல்லை அதுல. ஆனா இது மாற்று இலங்கை ராணுவம் சிலவள செய்திருக்கலாம். இலங்கை ராணுவம் இந்தியா ராணுவம் இருந்தது, சிலவளாவே செய்திருக்கலாம். அன்றைக்கு ஒரு டீம் ஒன்று வந்தவை தானே, அவைய பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவை என்ன அன்னைக்கு வந்து இங்க ஏதோ எடுத்துன்னு சொல்லித்தான் புதகுழி இருக்குது இருக்குது புலிகள்லாம் துணை போற ஆக்களா இருக்கலாம். புலிகள்லாம் செய்ததுண்டா. ஆனா புலிகள் செய்யல. நாங்க இதால கடைக்கு போய் வர நாங்க புலிகளை நாங்க ராணுவமும் இந்திய ராணுவம் இலங்கை ராணுவம் தான் இருந்தபடியா புலிகள் இருக்கு, நிரந்தரமா இருக்க இல்லை. அப்ப அவை வலியுறுத்தினோம், அதுக்குள்ள புதகுழி இருக்குன்றதை வலியுறுத்தினோம் தொடர்ச்சியா. அப்படி புதகுழியும் செய்யலையே. அவன் தான் ஆமிக்கு தாட்டு போட்டு சிலவளை சொல்லலாம இருக்கு. அவன் சிலவளை தாட்டாடியா தானே உறுதியா சொல்லி நம்ம கோயிலுக்குள்ள ராணுவம் இருக்க அடிச்சு சத்தம் குளறி எல்லாம் கேட்குறோம். இந்திய ராணுவம் நாங்க கடைக்குதான் போறோம். நாங்க இதான் கடைக்கு போறோம். நாங்க அடிச்சு குளறி சத்தம் எல்லாம் கேட்கறது. இந்திய ராணுவம் அடிச்சு இந்திய ராணுவம் தான் அப்ப இருந்தது. ஆக்களை கொண்டு வந்து சித்திரவதை செய்துதான். இப்ப நீங்க பாக்குறது இந்த கட்டிடத்தின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி. இதுல பாத்தீங்கன்னா அந்த தண்ணிகள் கழிவு தண்ணி வந்து வடிஞ்சு போறக்கூடிய மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடங்களையெல்லாம் காட்டி அவை சொன்ன கதை என்னன்னு சொன்னால், இதெல்லாம் சித்திரவதை செய்யறதுக்காக அமைக்கப்பட்ட இடமா. அதான் சொல்றது, பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு சொல்லி இந்த இடத்துல எந்த காலத்திலையும் விடுதலை புலிகள் முகாம் அமைத்து தங்க இல்லை என்றதை இந்த மக்களை உறுதி செய்திருக்கிறார்கள். அப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இது சேரன் வாணிபத்தினுடைய அரிசியால இங்க வந்து முதல் நெல்லுகளை வந்து அவிய வச்சு அதை காய வச்சு தான் என்ன செய்யறது, அரிசி ஆக்குறது, மாவாக்குறது, இப்படியான வேலைகள் எல்லாமே செய்கிறது. அதுதான் தொழில்நுட்பங்களுடைய கட்டுமானம் தான் இந்த கட்டுமானம். இங்க பாத்தீங்கன்னா இங்கால தண்ணி தொட்டி எல்லாமே இருக்குது. இது தெரியாமத்தான் அந்த குறித்த பெண்மணி ஒரு குறும்படம் ஒன்றை நடிச்சு வெளியிட்டு இருக்கிறார். இங்கே பின்னால் தெரிகிற இடமும் நாங்களும் இப்போ எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு பேசும் பொருளாக அமைஞ்சு கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்தையும் எங்களையும் இந்த சுற்றி இருக்கிற இடங்களையும். இந்த இடம் ஒரு இப்போதைக்கு இது ஒரு நெற்களஞ்சியம், அரச துணுக்காயில் அரச ஒரு கட்டடம். இது இதை வந்து விடுதலை புலிகள் வதை முகாம்னு சொல்லி சில நாட்களுக்கு முன்னுக்கு பெண்ணொரால் வந்து வீடியோ ஒன்று யூடியூப்பில் போட்டிருந்தது. அதுக்கு பிறகு நேற்று முன்னாள் வந்து அந்த அருண் சித்தார்த் என்பவரும் அவாவும் சேர்ந்து அவா தன் வைஃப் கொண்டு அவா கூட்டி கொண்டு வந்து அவையிலும் இங்கே வந்து ஒரு வீடியோ செய்கிறக்கு வந்த இடத்துல ஊர் மக்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அதை கதைச்சு அவையில் கேட்கக்குள்ள 89ஆம் ஆண்டில் அவன் அப்பா வந்து விடுதலை புலிகளால் கைது செய்யப்பட்டு கொண்டு வந்ததாகவும், அங்கே யாழ்ப்பாணத்தில் சலியமன் என்ற ஒரு அரிசியத்துறை ஆஃபீஸ் ஒன்று திறந்து வச்சிருந்ததாகவும், அவர்கிட்ட போய் அவையில் கேட்க விசாரணைக்காக துணுக்காக கொண்டு போயாச்சுன்னு சொல்லி அவாவுக்கு சொன்னதான். அதில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அவள் வந்து 84ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறான், 89ஆம் ஆண்டு சலியமணியை சந்திச்சிருக்கிறான். கிட்டத்தட்ட 84, 89, 5 வயசாவாக்கு. 5 வயசுல அவள் சந்திச்ச ஒரு விஷயத்தை சலிமணியை சந்திச்சா சொல்கிறேன். 89ஆம் ஆண்டு காலப்பகுதி வந்து இந்திய இராணுவம் எல்லா இடத்துலையும் பரவலாக இருந்தது. இந்திய இராணுவம் அந்த விடுதலை புலிகளை தேடிக்கொண்டிருந்தது. தெரிஞ்ச காலம், காடு காடான்னு தேடிக்கொண்டிருந்த காலம். அந்த 89ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எங்களுடைய அப்பாவையும் வந்து இந்திய இராணுவம் வந்து அரெஸ்ட் பண்ணினது. இயக்கத்துக்கு சாப்பாடு கொடுக்குறோன்னு சொல்லி தகவல் அடிப்படையில் வந்து அப்பாவை அரெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு, இதுதான் இந்திய இராணுவத்தின் வந்து இந்த மல்லாவி துணுக்கா இந்த ஏரியாவுக்கு இது ஒரு பெரிய கேம்ப் இந்திய இராணுவத்தின். இங்கே இந்த ஏரியாவில் இயக்கம் சம்பந்தப்பட்ட ஆக்கள் இயக்கத்தில் இணைஞ்சாக்கண்ட தாயுத அப்படி நிறைய பேர் விசாரணை கொண்டு வந்து இந்திய இராணுவத்தின் வதை முகாம் தான் இந்த இடம். அதில் எங்களுடைய அப்பாவும் ஒரு ஆள், அவரையும் இங்கே கொண்டு வந்து நாங்கள் எங்களோட இடம் இதில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே போகணும். அங்கேருந்து நானும் அம்மாவும் நடந்து வந்து இங்கே வந்து இந்த ஆமி கேம்பில் வந்து சந்திச்சு கேட்க அவரை விசாரணைக்கு வந்து கூசாக்கு அனுப்பியாச்சுன்னு சொல்லி சொன்னவே அப்போ நாங்கள் அழுது எங்களுக்கு கஷ்டம் இதோட சொல்லி தான் கேட்கல. அவை சொன்ன விடுவோம், நாங்கள் அவரை விசாரித்து போட்டு விடுவோம்னு சொன்னோம். கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே பிறகு தான் அப்பா விட்டது. ஆனால் அவ்வளோ காலமும் நாங்கள் இந்த கிழமைக்கு ஒரு காலம், கிழமையில் 2 தடவை அங்கே நானும் அம்மாவும் நடந்து வந்து இந்த கேம்புக்கு வந்து போயிட்டு இருந்தோம். நாங்கள்
இந்த உண்மையிலே இந்த இடம் வந்து இந்தியா இராணுவத்தின் வதைமுகம் தான். இந்த இந்தியா இராணுவம் இருந்து இதுல வந்து ஆக்களை விசாரிச்சு சித்திரவதைக்குள்ளாகி விசாரணை மேற்கொண்ட இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துல வந்து விடுதலை புலிகள் ஒரு கேம்ப் அமைக்கவும் இல்லை, இந்த இடத்துல விடுதலை புலிகள் இருக்கவும் இல்லை. அதாவது விடுதலை புலிகள் ஒரு இந்த இடத்தை வந்து ஒரு நெற்களஞ்சி ஆலை, அரிசி மா அரைக்கிற ஆலையாகவும் நெல் கொள்வனவு செஞ்சு இங்கே கொண்டு வந்து நெல்லை அவிச்சு காய பண்ணி அரிசி ஆக்குறது மற்ற மா ஆக்குற ஒரு ஆலையாக ஒரு பகுதியாக இது இயங்கி கொண்டு வந்தது தான். விடுதலை புலிகள் இந்த இடத்துல கேம்ப் அமைத்து இவை சொல்ற மாதிரி ஒரு பத முகாம் ஒன்று வந்து சொல்றாரு. இந்த இடத்துல இல்லையா அப்படி. இது விடுதலை புலிகள் தொழில் நிலையம், இங்க வேலை செய்த எல்லாமே மக்கள்லாம் வேலை செஞ்சார். இது ஒரு முகாம். இது வந்து இப்போ விடுதலை புலிகள் இயக்கம் அவங்களோட இராணுவம்ன்றதுக்கு அப்பால இது வந்து அந்த சேரன் ஆலை, சேரன் சோழன் பாண்டியன் ஒரு இது இருந்து அதுல வந்து சேரன் ஆலைன்ற ஒரு பகுதி தான் இது. இது ஒரு பகுதி ஒட்டங்குளத்துல இருந்தது, இன்னொரு பகுதி இங்க இருந்தது. இந்த பகுதியில உள்ள நெல்வை கொள்வன சேரன் நெல்கள் இங்கே வரும். இதுல வச்சும் ஒரு நெல்லை அவிச்சு அரிசி ஆக்குறது மாவு ஆக்குறது, முக்கியமாக இது மாவு ஆலை மாதிரி தான். ஆனா இப்ப மேலதிகமான சேவைகளும் இங்கே இருந்தது. எப்படி என்ற அரிசியும் இந்த தளம் எல்லாம் அவங்க போட்ட தளம் தான் நெல் காய விடுறதுக்கு. அதாவது இப்போதான் மிஷினரி, அப்போ ஒன்றும் இல்லை. நெருப்பை போட்டு தண்ணியில் ஊற போட்டு நெருப்பை போட்டு அவிச்சு தான் அரிசி ஆக்குறது, புழுங்க அரிசி ஆக்குறது. அப்போ அந்த செயற்பாடு ஒன்று தான் இருந்தோழி. மற்றபடி இதில் நீங்கள் யாரும் நினைக்கிற மாதிரி இங்கே ஒரு வத முகாமோ அப்படி ஒரு சிஸ்டமே இங்கே இல்லை. அது ஒரு திடீரென்று இப்படி ஒரு இதை சொல்லினோம் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ யுத்தம் முடிஞ்சு இவ்வளோ காலம் ஆயிட்டு. இல்லை இப்போ நாங்கள் யோசிக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் 89ஆம் ஆண்டு காணாமல் போட்ட அவன் அப்பாவை இப்போ நாங்கள் மீடு குடியேற்றத்தில் 2009 மீள் குடியேற்றம் வந்து நாங்கள் அதுக்கு முதல் விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டத்தில் இருந்த பிரதேசம். இப்போ நாங்கள் 2009 வந்து 2010 2011 பிறகு இது இராணுவ மையமாக்கப்பட்டது. இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த பிரதேசம். அவன் அப்பா காணாமல் ஆக்கப்பட்டிருந்தாலும் இந்த இடத்துல விசாரணையை கொண்டு வந்திருந்தாலும் அப்பவே இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், வந்து பார்வையிட்டு இருக்கலாம், இல்லை எங்கேயாவது முறைப்பாடு செஞ்சிருக்கலாம். இது சமங்களுடைய அப்பா இப்படித்தான் கொண்டு போனோம், இப்படி ஒரு இடம் இருக்காம், இந்த இடத்துல வேறு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார், இல்லை இந்த இடத்துல கொண்டு சாட்டிருக்கலாம். அவள் சொன்னவன் 4000 பேரை கொண்டு வந்து சித்திரவதை தாட்டண்டெல்லாம் நிறைய விஷயங்களை சொன்னவா. அவள் சட்ட ரீதியான நடவடிக்கை கொண்டு மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் இவ்வளவு காலம் அதை மறந்து போயிருந்துட்டு, இவ்வளவு காலமும் அப்பா இருக்குன்றத மறந்துட்டான். அதுக்குள்ள இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். என்னன்னு சொன்னா, அம்மா சொன்னது அம்மா சொல்லித்தான் தெரியும். அப்ப அவர்கிட்ட அந்த 5 வயசு, உங்களுக்கு 5 வயசுல எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், இப்ப என்னன்னு தெரியும்ன்றதுக்க அம்மா சொன்னு சொல்றா. அப்ப அம்மாவை நீங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம் என்று கேட்கறது, அம்மாவுக்கு மனநோய் என்று சொல்றீங்க. இந்த மனநோயில இருக்கிற அம்மா சொல்ற கதைகளை கேட்டுக்கொண்டு இங்க வந்து இப்படி ஒரு இடத்தை மசிங்கப்படுத்தி, எங்களையும் மசிங்கப்படுத்தி, எல்லாரையும் மசிங்கப்படுத்துறா. ஆனா ஒரு ரிப்போர்ட் ஒன்றை காட்டினா, தாங்கள் வந்து அப்பாவை காணலைன்னு சொல்லி ரிப்போர்ட் ஒன்று எடுத்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று காட்டுறா. அந்த ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்கு, எத்தனையாம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுக்கப்பட்டு. அப்ப 89ஆம் ஆண்டு காணாமலாக்கப்பட்ட அப்பாவை 2024ஆம் ஆண்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ண தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மரண சான்றிதழ்ன்றது நீங்கள் அப்பா இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆகிட்டு, இல்லை தேடிக்கொண்டிருக்கிறேன். எத்தனையோ பேர் ரோட்டானு காணாமலாக்கப்பட்டார்கள், போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க, காணையிலே எங்கேன்னு சொல்லி அரசாங்கத்திட்ட கேட்டு கொண்டிருக்கிற காலப்பகுதி. இவையில் அரசாங்கத்தை நாங்கள் இப்போ வந்து போன வீடியோக்களை பார்க்க தான் இவையில் அரசாங்கத்துக்குள்ள உள்ளாக்கள் என்று தெரியுது. இவைகளுக்கு அது சின்ன விஷயம். காணாமலாக்கப்பட்ட அவர் இருக்கா இல்லையான்னு தேடுறதுக்கும், இல்லை மரணச்சேட்டிகள் எடுக்கிறதுக்கும் இந்த ரிப்போர்ட்டருக்கு இவை எப்போ அதெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சிருந்துருக்கலாம், இல்லை அப்பவே அவையில தேடி இருக்கலாம். இப்போ இவை தேடணும். இப்போ உதாரணத்துக்கு அங்கே ஒரு செம்மணியில் வந்து ஒரு அகழ்வாராய்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்குது. ஐநாவிலிருந்து எல்லாம் மக்கள் வந்து அங்கே ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்குது. அதை திசை திருப்புற மாதிரி தான் இவையோட செயல்பாடு. இவையில யாரோ சொல்லிவிட்டு, உதாரணத்துக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வரைக்கும் நிறைய பேரை விசாரிச்சு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்து பஸ்ஸில் இறங்கி நேர இந்த இடத்துக்கு வாராம். இது வரைக்கும் இந்த துணுக்காயண்டா என்னென்னு தெரியாதவா, இந்த இஷ்டோ தெரியாது. அப்படியான ஒரு ஆள் நேர வந்து துணுக்கா பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் வந்து இறங்கி இந்த இடத்துக்கு நேர வந்து உள்ளட்டு வாரான்னு சொன்னா, தனியா இயங்கியோ யாருமே சொல்லாமலோ ஒரு பின்னணி இல்லாமல் இந்த இடத்துக்கு வர இல்லை. ஏதோ ஒரு மைய பொருளை ஏதோ ஒன்று வச்சு கொண்டு தான் இங்க வந்திருக்கிறாங்க. அவாக்கும் அனுப்பி வச்ச ஆக்களுக்கும் தான் தெரியும் என்ன மைய பொருள் என்னத்துக்காக வந்தவங்க இந்த இடத்துக்குன்னு சொல்லி. ஆனா அந்த சின்ன செம்மணியில அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டிருக்கக்குள்ள ஒன்றில் அதை குழப்பி போட்டு இதில் இப்படி ஒன்று செய்யலாம்ன்றது யோசிச்சிருக்கலாம். இதில் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்திருக்கலாம், அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏனெண்டா இந்தியா இராணுவத்துக்கும் இலங்கை இராணுவத்துக்கும் தான் தெரியும் இதில் என்ன நடந்தது. இல்லை கைது செய்யப்பட்ட இந்தியா இராணுவம் கைது செய்யப்பட்ட ஆட்கள்லையும்
ஆரை இந்த இடத்துல அவங்க கொலை செஞ்சாங்களோ தாட்டாங்களோ இல்லை தாட்டிருக்கோ அது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கும் காணாமல் ஆக்கப்பட்டாக்களை நாங்களும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ எங்களோட சொந்தங்களும் இதுக்கெல்லாம் இருக்கோன்ற எங்களுக்கு தெரியாதானே. அவைய சட்ட ரீதியா இந்த இடத்துக்கு வந்து இதுல இருக்குன்னு சொன்னா அவையெல்லாம் தோன்றட்டும், நாங்களும் பார்க்கலாம். எங்களோட சொந்தங்களும் இதுல இருக்கோண்டா அது கொஞ்சம் நாங்க யோசிக்கலாம் தானே. இதுக்குள்ள ஒரு மனித புதைகுழியோ இல்லை எலும்புகோ என்ன சரி இருந்தால் அது இந்திய ராணுவத்தால ஸ்ரீலங்கா ராணுவம் காணாமல் ஆக்கப்பட்ட ஆக்கள் மட்டும்தான். இந்திய ராணுவம் இலங்கை ராணுவம் இருந்ததா? இந்திய ராணுவம் இலங்கை ராணுவம் ஒன்றா தானே தெரிஞ்சது. இல்லை அது பிறகு இப்ப யுத்தம் நீங்க வரைக்குள்ள எப்படி இருந்தது? நாங்கள் விரைக்குள்ள வந்து இப்ப என்ன சொல்றது, நாங்கள் வர்ற காலப்பகுதியில வந்து இலங்கை ராணுவம் இருந்தது. இந்த துணுக்காய் சந்தி இதுல கேம்ப் இப்பதான் இதுல இருந்து எடுத்தது, இந்த துணுக்காய் சந்தியில இருந்து. இதெல்லாம் ராணுவம் இருக்காத இடம் ஒரு இடம் இல்லை. இங்க ஸ்ரீலங்கா ராணுவம் இருக்காத இடங்கள் இல்லை, எல்லா இடத்துலையும் இருந்தவை தனியாக. ஒவ்வொரு இடத்துலையும் 3-4 இடத்துல இருந்தவை. அதே மாதிரி துணுக்காயிலும் இருந்தவை தான் இந்த பகுதிகளில். அவை எங்க வச்சு என்ன செஞ்சவை அப்படின்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த இடத்துல வந்து இவையல் சொல்ற காலப்பகுதி, அதாவது இந்த விடுதலை புலிகள்ன்ற ஒரு கேம்ப், அது பயிற்சி முகாமோ இல்லை வத முகாமோ அப்படின்ற ஒரு இடம் இந்த இடத்துல இருந்தது. இதுக்கு கொஞ்சம் தள்ளி அங்கே முன்பகுதமாக நியூட்டன் என்ற கராச்சி, அதாவது இந்த வாகனங்கள் திருத்துற ஒரு இடமும் இதுல நெல் கொள்வனவு செஞ்சு அரிசிமா ஆக்குற ஒரு ஆலையும் தான் இதுல இருந்தது. இயக்கத்தின் சார்ந்த, அதாவது இயக்கம் சார்ந்தது கோட்ஸு, காவல்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை, அப்படி அந்த நிறைய இதுகளுக்குள்ள இதுவும் உள்வாங்கப்பட்டது உண்டு. இயக்கத்தின் சேரன் அரிசி ஆலைன்றது ஃபேமஸான உண்டு. அந்த உள்வாங்கப்பட்ட ஒரு கட்டடம் தான் இது. அப்ப இதுக்குள்ள வந்து அரிசி வேற வியாபாரம் தான் நடந்தோழி, வேற எந்த பிசினஸும் இதுக்கு நடக்க. ஒரு திட்டமிட்ட ரீதியில பெறப்பட்ட ஒரு ஒரு குழப்ப நடவடிக்கை. இது ஒரு திட்டமிட்டு குழப்பறதுக்கான ஏற்பாடு தான். உங்களோட அப்பா இந்திய ராணுவம் விட்டுட்டதா? அவை போற டைம்ல கடைசியா போயிருக்க 91 இந்த டைம்ல ரிலீஸ் பண்ண. அது வரைக்கும் இங்கே தான் தடுத்து வச்சிருந்தவையா? இங்க இல்லை, இங்க நாங்கள் வாரினாங்க. இங்க வரைக்குள்ள இங்க அழுகுறவர்கள் இங்க விசாரணை இல்லைன்னு நாங்க வெளியில எங்களுடைய அப்பாவும் அழுகுதோன்னு சொல்லி வெளியில நின்று கேட்டு தான் போறோம். எங்களுக்கு தெரியாது ஆரை வச்சு சித்திரவதை செஞ்சாங்களா, ஆரை வச்சு விசாரிச்சாங்களான்னு தெரியாது. எங்களுக்கு வெளியில வச்ச கேட்டு வெளியில வச்ச கதைச்சிட்டு அனுப்பிடுவீங்க. உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அடைஞ்ச அழுகுறல் அழுகுறல் கேட்க நாங்க வந்திருக்கிற நேரத்துல எல்லா டைமும் சில டைம் இதான் இருக்கு, பிரச்சனையா தான் இருக்கு. வெளியில ஒரு பிம்பம் ஒன்று காட்டப்பட்டு கொண்டு இருக்குது. அப்போ இதில் உண்மை நிலை என்ன எங்களுக்கும் தெரியாது இந்த இடங்களை பற்றி. அப்போ உண்மை நிலை என்னன்றதை இங்கத்திய ஆக்களோட காய்ச்சா தான் தெரிய வரும். வெளியில இருந்து வாராக்கள் 1000 சொல்லிட்டு போகலாம், ஆனால் இங்கே இருக்கிற ஆக்களுக்கு தான் தெரியும். அந்த அடிப்படையில் நாங்கள் இங்கே வந்து உங்கள்கிட்ட இந்த கருத்துக்களை பகிர்ந்து சொல்லுவாங்கன்னு முடிவெடுத்தினாங்க. இன்றைக்கும் அவ யூடியூப்ல ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருக்கலாம், நீங்க பார்த்தா தெரியும். பார்க்கல வரைய பாருங்க. இந்த நாங்கள் அன்றைக்கு மறைச்ச அவர் கதைச்சது, இந்த விளக்கம் விசாரிச்ச கேட்ட சம்பந்தமா அவர் கதை ஒன்றை கதைச்சிருக்கிறா. அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் மாறும், ஆட்சி மாறும், அப்படி நிறைய மிரட்டி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். எங்களை மிரட்டணும்ன்ற அவ எந்த அரசியல் கட்சியோடையும் இருக்கலாம், இல்லை யாருக்கும் எடுபடியாகவும் இருக்கலாம். அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உண்மை என்றது ஒன்று இருக்கு. உண்மையை யாராலும் ஒழிக்க முடியாது. நாங்கள் உண்மையைத்தான் கதைக்கிறோம். அவைகளை யாரையும் நாங்கள் கஷ்டப்படுத்தணும்னு யோசிக்கல. எங்களை வெறுட்டணும்னு அவ சார்ந்தாக்கணும்னு நினைக்க தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் சாவை கடன் தான் வந்திருக்கோம். எங்களுக்கு சாவு புதுசு இல்லை. ஒரு மனிதனுக்கு ஒரு தடவை தான் சாவு வரும், 100 தடவை வராது. பயந்தவன் தான் தினம் செத்துட்டு இருப்பான். எனக்கு இன்றைக்கு சாவு வருமா, நாளைக்கு சாவு வருமா. எங்களுக்கு அதை பற்றி எல்லாம் ஏன்டா நாங்கள் கடைசியாக வட்டுவாரெல்லாம் வந்துடுறாங்க. எல்லா ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி எத்தனையோ சாவை பார்த்துட்டு தான் வந்துடுறாங்க. புதுசாக எங்களுக்கு ஒரு தான் சாவு போயிட்டு சாவியை காட்டிடலாம். அது அவாக்கு தெரியாமல் இருக்கலாம். யாழ்ப்பாணத்தில் இருந்தவாக்கு இந்த வன்னியில் இருக்கிற அவ்வளோ பேரும் சாவை பார்த்துட்டு வந்தாங்க. அப்பா வந்து தேடி வரதுல இருந்திருந்தார். தேடி வரைக்குள்ள வந்து அவள் சட்ட நடவடிக்கை, அதாவது சட்ட ரீதியாக ஒரு கோட்ஸோடரோ கோட்ஸிலும் பாடு எப்படியோ எல்லாம் தெரிஞ்சவா வந்து அவள் பார்க்கக்குள்ளே வந்து யூடியூப் சேனல்லையோ சம்மந்தப்பட்ட ஆக்களை பார்க்கக்குள்ள எங்களுக்கு தெரியுது அவள் எப்படியான ஆளுன்றது வந்து. அவள் இந்த இடத்துக்கு அவன் அப்பாவை தேடி வர்றதா இருந்திருந்தால் அவள் சரியான ஒரு சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், அந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் அவள் முதல் கட்டம் வந்து இந்த ஸ்போர்ட்டுக்கு வரையக்குள்ள யாரையும் இந்த இடம் சம்மந்தமாக கேட்காமலும் இந்த இடத்துக்கு வந்து ஸ்போர்ட்டில் வந்து இந்த ஏரியாவே தெரியாமல் நிறைய வந்துடுறாங்கன்னு ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து எப்படி என்று சொன்னால் அவள் 2வது தடவை வரையக்குள்ள அருண் சித்தார்த்தன்றவரை இன்னொரு சிங்கள யூடியூப் சேனல் ரிப்போர்ட்டர் ஒருவரையும் கூட்டி கொண்டு வந்து இந்த இடத்தை வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இந்த ஊர் மக்களையோ இல்லை யார்கிட்டையும் இது சம்மந்தமாக ஒரு விசாரணை மேற்கொள்ளாமலும் யார்கிட்டையும் இதையும் கேட்காமலும் அவாவுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வந்து இந்த இடத்தை பற்றி ஒரு சிங்கள சேனலுக்கு வந்து தமிழ் நியூஸ் ரிப்போர்ட் எத்தனையோ யூடியூப் இருக்குது, எத்தனையோ நியூஸ் சேனல் இருக்குது, யாரையும் கூட்டி கொண்டு வரையில் ஒரு சிங்கள யூடியூப் சேனலை கூட்டி கொண்டு வந்து இந்த இடத்தை ஒரு வத முகாம் ஒன்று சொல்லி காட்டி, இப்போ எங்களுக்கும் நாங்கள் இந்த அரசாங்கத்தில் வந்து சிங்களம் தமிழன் இல்லாமல் ஓரளவு ஒற்றுமைப்பாடாக போய்கொண்டிருக்கிற காலப்பகுதியில் ஒரு இன ஒற்றுமை, அதாவது இந்த இடத்தை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க.
இந்த இடத்துல வந்து மையப்படுத்தி அந்த யூடியூப் சேனல்காரர் வந்து அவர்கிட்ட யூடியூப்புக்குள்ளே போயிட்டு நாங்கள் தேடி பார்க்கக்குள்ள அவர் வந்து ஒரு நல்ல விதமான நியூஸ் போடுற ஆள் இல்லை. என்ன சொல்கிறது, அவர் இயக்கம் விடுதலை புலிகள் சார்ந்ததும் மற்றது பொய்யான வதந்திகளை ஒரு நியூஸ் ஆக்கி அந்த சிங்கள மக்களுடைய விதைக்கிறதும் தான் அவற்றை வேலை. அதே வேலையும் இங்கே ஒரு உற்பத்தி செய்து விதைக்கிறதுக்கு தான் அவர் வந்தது. அப்போ அதில் இருந்து எங்களுக்கு தெரியுது அவள் அந்த நோக்கம் என்னன்றதையும் அவள் என்னத்துக்கு அந்த சேனல் ரிப்போர்ட்டை கூட்டிக் கொண்டு வந்தவர்ன்றதையும் எங்களுக்கு தெளிவாக அதிலிருந்து எங்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் தெளிவாக விளங்கு. அது உங்களுக்கும் விளங்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இது மட்டுமில்ல, கதை இன்னும் இருக்குது. இந்த புரளியின் கதாசிரியர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பல சாட்சிகளோட இன்னும் ஒரு காணொளி வர இருக்குது. இந்த காணொளியை பார்க்கின்ற உறவுகள் இதை அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் பகிர்ந்து அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.